பூத்தது பூத்தது மனசு அது பூத்தது எதற்காக அதேதான் கேக்குது. அந்த பாட்டை நீ கேட்டிய? எப்படி இருக்கு? புதுசா இருக்கு மாமா. என்ன புதுசு? எல்லாமே பழசுதான், எதுவும் புதுசு இல்லை. இருக்கிற 7 சுரத்தை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல புதுசா வேற என்ன இருக்கு? கேசட் வச்சிருக்கிய? பேசிட்டியா? எப்ப பேச போற? பேசவே முடியாது போல இருக்கு. அப்படின்னா? நீ பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வந்தது, உங்க அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது கரெக்டா நம்ம லவ் பத்தி பேச வேண்டிய நேரத்தில் நடந்தது பார், அதான் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்க அப்பாக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது, இனிமே சான்ஸே இல்லை. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓடி போயிடலாம் வான்னு கூப்பிட போற அதானே? வைத்திய மாதிரி பேசுறியே, எத்தனை வாட்டி சொல்றது ஓடி போயிடலாம் கூப்பிட மாட்டேன்னு? நம்ம அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நாம ஓடி போக மாட்டோம். வேற என்ன பண்றது? வேற என்ன பண்றது? நீயும் நானும் பிரிஞ்சிடலாம். இனிமே நீ வேற நான் வேற. எனக்கு பாம்பேல MBA படிக்க சீட் கிடைச்சிருக்கு, நான் பாம்பே போய் தொலைக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா நிம்மதியா இரு, போதுமா? நாம சேர்றதுக்கு வேற வழியே இல்லைன்னு கேட்டியே, ஒரு வழி இருக்கு. சப்போஸ் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு ஒன்ன பிடிச்சது, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லையா? ஆமா, எங்க அப்பாவுக்கு எப்படி ஒண்ணு பிடிக்க வைக்கிறது, உங்க அப்பாவுக்கு எப்படி என்ன பிடிக்க வைக்கிறது? உடம்ப நல்லா பாத்துக்க. நீ காலை பாத்துக்க. உனக்கு கால் கட்டு போட வேண்டிய வயசுல நான் கால் கட்டு போட்டு உட்கார்ந்திருக்கேன். பாம்பே போனதும் டெய்லி அம்மாக்கு ஃபோன் பண்ணேன்னு. சரிம்மா. குட்டீஸ் பை. சார் நான் காரை பார்க் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் ரேட் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாம்பே தனியாவே போய்க்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, திரும்பி பார்க்காம. ஆட்டோ பஸ்ல போலாமா? போலாம் சார். பூத்தது பூத்தது மனசு பூத்தது எதற்காக திங்குதானா தீனா திங்குதானா தீனா. ஒரு நாள் ஒரு சின்ன உதவி ஆகணும், செய்வியா? ட்ரை பண்ற விஷயத்த சொல்லுங்க. ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கணும். யார சேர்க்கணும்? என் மச்சான் பார்சாரதிய. யாருக்கிட்ட சேர்க்கணும்? இங்கதான் டிரைவரா சேர்க்கணும். இந்த பாருமா, என் மச்சானை பத்தி நானே சொல்லக்கூடாது. அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். அவன் டிரைவர் தானே, டிக்கில உட்காந்து வண்டி ஓட்டினா கூட ஓட்டுவான், அவ்வளவு அடக்கம். அண்ணா முதல்ல கார் வாங்கியிருக்க, என் மச்சான் ஓட்டக்கூடாதா? அந்த அளவுக்கு உழைக்கல என்ன அண்ணாவுக்கு? யாரோ ஒரு தடியனை போய் டிரைவரா சேர்த்திருக்காரு. இந்த பாருமா, அந்த தடியனை தூக்கணும், என் மச்சானை சேர்க்கணும். நீ சொன்னா உங்க அப்பா கேட்பாரு, சிபாரிசு பண்ண. அது முடியாது. நீ மச்சானை விடு, என் மேல உனக்கு பாசம் இல்லையா? பாசம் இருக்கு, ஆனா அது மட்டும் முடியாது. அதான் ஏங்கறேன். அந்த டிரைவரை சிபாரிசு பண்ணதே நான் தான். ஹலோ ராமன் சார். அதான் பாண்டி. நான் என்ன சடுகுடுன்னா சொன்னேன்? புது டிரைவர். டிரைவர் சொன்ன அப்படி ஒன்னு ஆட்டோ வேண்டாம். சரி, என் மச்சான் கொடுத்து வச்சு அவ்வளவுதான். எங்க சார் வெத்தல துப்பவா? என்னப்பா? இல்ல எச்சில் துப்பான்னு கேட்டேன். ஆமா துப்புங்க. எங்க? பேசின்ல. தேங்க்யூ. ஓகே. ரோமன்ஷன் வெல்கம். திருடா, நீ எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? உங்க வீட்டுக்குள்ள நான் நாளைக்கு போறேன் பார். அதெல்லாம் இருக்கட்டும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க இருந்துன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? எங்க வீட்டுல இருந்தானே சமாளிக்கிற மாதிரி புதுசா ஒரு கோர்ஸ்ல சேர்றோன்னே. சேர்ந்தாச்சா? சேர்ந்தாச்சா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. கல்யாணம் பண்ணிட்டியா? கால்ல விழுவுற? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டே. அட கம்ப்யூட்டர்னா டிவி போட்டி மாதிரி இருக்கும், படம் எழுத்தெல்லாம் வரும், அதானே? நான் பார்க்காத கம்ப்யூட்டரா?
வரும்போது மறக்காம மிளகா பச்சி. நான் காலேஜ் கிளம்புறேன்ப்பா. நானே உன்னை டிராப் பண்றேமா? இல்லப்பா, காலேஜுக்கு நேரம் ஆகுது. காலேஜுக்கு தானே போற, கல்யாணம் ஆகி பூந்து விட்டு போற மாதிரி பறக்குறியே. ஒன்னும் லேட் ஆயிடாது, நான் உன்னை விட்டே போறேன். எடுத்துப்பா. பாய்ப்பா. கிளம்புமா. நீங்க போங்க. நீ போமா. ஓகேப்பா. போலாமா சார்? நீங்க யாரு? உங்க பாட்டிக்கு கால் உடைஞ்சிருக்குல்ல? ஆமா. அவங்கள பாத்துக்க புதுசா வந்திருக்கிற நர்ஸ். உங்க பேர் என்ன? கல்யாணி. உங்களுக்கு நர்ஸ் வேஷம் நல்லா இருக்கு. பயந்துட்டீங்களா? உங்க Dress நல்லா இருக்குன்றத வேஷம் சொல்றா. ஆமா, நீங்க ஊசி போடுவீங்களா? மாட்டேன். ஏன்? ஏன்னா ஊசி போட தெரியாது. ஏய் வெளிய போ. யார் நீ? கல்யாணி. டாக்டர் பாலா திரிபுர சுந்தரியில அவங்க அனுப்புனாங்க. அதுக்காக ஷூ காலோட வீட்டுக்குள்ள வருவியா? இது என்ன ஹாஸ்பிட்டலா? இது கூட தெரியல. என்ன நர்ஸ் நீ? ஆரம்பமே சரியில்லையே. ஏய், யாராவது புதுசா வந்தா ஈனி இழிச்சிட்டு நிப்பீங்களா? போய் படிங்க. போங்க போங்க. கால்ல ஃப்ராக்சர் ஆனாங்க. நொண்ணாம நல்லா நடக்கிறீங்க. உங்களை தான் பாத்துக்கணுமா? ஷோ, ரொம்ப பேசுற. நிர்மலான்னு என் சம்பந்தி அம்மா, அவங்க தான் பேஷண்ட். அவங்களுக்கு நர்ஸ் வரதே பிடிக்கல. இதுல நீ ரொம்ப வேற பேசுற. உனக்கு வேலை கிடைச்ச மாதிரிதான். நேரா போய் ரைட்ல திரும்பு. ஓ, என்னத்த மேல தேடுற? யாரு? குட் மார்னிங் மேடம். நான் கல்யாணி, உங்க ஃபேமிலி டாக்டர். டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி அனுப்புனாங்க. இவ்ளோ அழகா இருக்கீங்க, உங்க கால் போய் உடைஞ்சிருச்சே. அப்போ பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னா காலை உடைச்சுக்கலாமா? என்ன ஐஸ் வைக்கிறியா? இத பாரு, ஏதோ என் பையனும் டாக்டரும் சொன்னாங்கன்னு தான் போனா போதும்னு உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். எப்போ ஒரு நர்ஸ் கூட இருந்தா எனக்கே ஒரு நோயாளி மாதிரி ஃபீலிங் வந்துடும். என்ன தொந்தரவு பண்ணாம முதல்ல வெளியே போ. போ, அங்க போய் ஒரு சேரை போட்டு உட்காரு. வேளா வேலைக்கு உனக்கு சாப்பாடு வரும், மாசம் பிறந்தா உனக்கு சம்பளம் வரும். போ. என்ன காதுல விழலையா? போமா. டாக்டர் சொன்னாங்களா? சொன்ன உடனே வந்துட்டாங்க. இந்த பேக்கை யார் எடுத்துட்டு போவா? ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வரேன். உங்களுக்கு கொடுக்கலான்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். கொடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா? ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். எறும்பு புத்துக்குள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை. ஐயோ, அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட கூடாதே. தெரியாம கொடுத்துட்டேனே. கரெக்ட். தெரியாம தான் கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும், திருட்டுத்தனமா கொடுக்கணும். அப்பதான் உனக்கு இங்க வேலை. அவ வேலையில இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஏமா, சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது? என்ன நர்ஸ் நீ? ஏங்க அவளை திட்டுறீங்க? நானா கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். இந்த பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலை தான் போகும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இனிமே அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே.